மொழியில் எண்ணற்ற சொற்கள் பயன்பாட்டில் இல்லாமல் வழக்கொழிந்து போனாலும் அவைகள் இரண்டு விதமாக சொல்லாடலில் உயிர்ப்புடன் இருக்கத்தான் செய்கின்றன. ஒன்று கிராமங்களில் எளிய மனிதர்களின் சொலவடையாகவும், இன்னொன்று தமிழ் அகராதி சொற்களில் எழுத்துப்பூர்வமாகவும் நடைமுறையில் உள்ளன என கூறும் எழுத்தாளர் அனுத்தமா அவர்கள் இம்மாத நமது மண்வாசம் இதழில் கீழ்த்திசை பாலன் யார் என்ற தலைப்பில் கட்டுரை தந்திருக்கிறார். அதில் அவர் தமிழில் கீழ் என்ற இரண்டெழுத்து சொல்லின் பொருளையும் அதன் பிற சிறப்பு பொருளையும் பற்றி விவரித்திருக்கிறார். கீழ் என்பது அடிப்பாகத்தை குறிக்கும் சொல். மலை பள்ளத்தாக்கினேயே கீழ்நிலம் என்று சொல்வதுண்டு. கீழ்த்திசை என்றால் என்ன? சூரியன் கீழிறங்கி மறையும் மேற்கு திசை என சட்டென்று சொல்லிவிடாதீர்கள். சூரியன் மேலேறி உதிக்கும் கிழக்கு திசைதான் கீழ்த்திசை. கீழ்த்திசை வாயிலில் கணவனோடு புகுந்தேன் என்கிறது சிலப்பதிகார வரி. அதாவது கீழ்த்திசை வாசல் வழியாக கணவனுடன் மதுரையில் அடியெடுத்து வைத்த காட்சியைத்தான் அந்த வரி சொல்கிறது. குறைவான அளவுடையதும் கீழ்தான். 14 கீழ்கணக்கு நூல்கள் இதற்கு சான்று. திருக்குறள் 2 அடிகளில் எழுதப்பட்டது. சிறப்புக்குரிய சான்று. 4 அடியாரும் 4 அடிகள்தான் என விவரிக்கும் அவர் கீழ்நோய் என்றால் என்ன, கீழ்காலம் என்றால் என்ன, கீழ்த்திசை பாலன் என்பவர் யார், கீழ்கச்சை கட்டு என்றால் என்ன, கீழ்நோக்கு நாள் என்றால் என்ன என விளக்குகிறார். அது மட்டுமா, சூடாமணி, திருவாசகம், நாலடியார் போன்றவற்றில் கீழ் என்ற வார்த்தை எவ்வாறு கையாளப்பட்டுள்ளது என்பதையும் விளக்கியிருக்கிறார். சுவாரஸ்யமான இந்த தகவல்களை தெரிந்து கொள்ள இம்மாத நமது மண்வாசம் வாசியுங்க.